உங்க ஃபியூச்சரை பத்தி ரொம்ப பயமா இருக்கா? ஏஐ ஆட்டோமேஷன்ல வரதுனால உங்களோட ஜாபோட லேண்ட்ஸ்கேப் எப்படி மாறப்போகுது, நீங்க பண்ற பிசினஸோட லேண்ட்ஸ்கேப் எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க படிக்க வேண்டிய புக் சேம் as அவர் ரிட்டன் பை மார்கன் ஹசல். இந்த புக்கை இன்னைக்கே ஆர்டர் பண்ணி வாங்கி படிங்க. ஏன் எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிக்கும்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் த ஆத்தர். மார்கன் ஹசல் எழுதின ப்ரீவியஸ் புக் சைக்காலஜி ஆஃப் மணி, இட் வாஸ் an international bestseller. He outlined all the important strategies when it comes to personal finances. அதே ஆத்தர் தான் சேம் as அவர் என்ற புக்கையும் எழுதியிருக்காரு. இந்த புக் ஏன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா, எல்லா புக்ஸுமே, எல்லா ஆர்டிகல்ஸுமே, எல்லா யூடியூப் வீடியோஸுமே ஃபியூச்சர்ல ஏஐ வந்துருது, இதனால நீங்க எந்தெந்த ஸ்கில் செட்ஸ்லாம் கத்துக்கணும், உங்களோட பிசினஸ் எப்படி மாறப்போகுது, உங்களோட ஜாப் எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஆனா இந்த புக்ல ஒரு 180 டிகிரி கான்ட்ரடிக்டரியான அப்ரோச் எடுத்துட்டு எதெல்லாம் மாறுதுன்றத பேசாம எதெல்லாம் மாறவே மாறாது உங்களோட லைஃப் ஸ்பேன்லன்றத பத்தி ரொம்ப டீடைலா இந்த ஆத்தர் கொடுத்திருப்பாரு. ஏன்னா இது நீங்க கொஞ்சம் டெப்தா யோசிச்சு பாத்தீங்கன்னா, எது வேணா மாறலாம் ஃபியூச்சர்ல, அது நம்ம கையில கிடையவே கிடையாது. ஆனா எது மாறாதோ அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா we might as well not worry about the things which are in constant flux or constant change. So இந்த புக்ல இவர் சொல்ற ஐடியாலஜில ஒரு ஐடியாலஜி எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத நான் ஷேர் பண்றேன். Convincing stories influences more than numbers. People are easily moved by convincing stories than by raw data or numbers, even when data and numbers are telling a more accurate story. So human beings எல்லாருமே they are moved by a strong story or a convincing story. So இது மாதிரி நிறைய லெசன்ஸ், நிறைய டேக்அவேஸ் கொடுத்துருக்காரு, எதெல்லாம் இந்த லைஃப் ஸ்பேன்ல மாறாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஃபியூச்சர் எப்படி பேன் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு.